தானியங்கள் எல்லாம் சிறுதானியங்கள் எல்லாத்தையும் எடுத்தோன்னா முதல் ரேங்க் கொடுக்கணுன்னா கம்புக்கு தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு சத்து வந்து கம்பில் இருக்குது. கம்பில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பரிசியும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு வெள்ளை அரிசியும் எடுத்துக்கிட்டு அரிசிச்சோரையும் கம்பரிசி சோறையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா வெள்ளரிசி சோறை விட 8 மடங்கு கம்பரிசியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. 75-80% மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக கம்பஞ்சோறு, வரகரிசி சோறு, திணைச்சோறு இதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கடந்த ஒரு 100 வருஷமாக தான் எல்லாரும் அரிசியை நோக்கி நகர்ந்துகிட்டே வந்திருக்கோம். இரத்த சோகை இருக்கக்கூடிய குடும்பங்களில் கம்பரிசி சோறு வந்து வாரத்துக்கு 2-3 நாள் கண்டிப்பாக இருக்கணும். இரும்பு சத்து இயல்பாக உள்ளே போகும்.